மதுரை மேற்கு தொகுதியில் பேவர் பிளாக் சாலை திட்டத்தை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக அமைச்சர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளார். குடிமங்கலத்தில் பேவர் பிளாக் சாலை பணிகளை தொடங்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தமது தொகுதி நிதியில்தான் திட்டங்கள் நடைபெறுவதாகவும் அதை கூட திமுக அமைச்சர் மூர்த்தி குறுக்கீடு செய்து பொது நிதிக்கு மாற்ற முயற்சி செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். 53 லட்சத்தில் சுகாதார நிலையம் கட்டப்பட்டது என்றாலும் 3 ஆண்டுகளாக மேம்படுத்த நடவடிக்கை இல்லை என்றும் கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் மதுரை வளர்ச்சி பின்தங்கியுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். கோயில் பாப்பாவுடைய நான் பூமி பூஜை போட்டிருக்கேன் ரேஷன் கடைக்கு, அதை பொது நிதியில கட்ட போறோம்னு சொல்லி அந்த நிதியை வேற எதுக்கு மாற்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையாது எங்க? ஒரு தொகுதி பொறுப்பாளர் சரி அவங்க செய்யறாங்க அப்படின்னு அடுத்த திட்டத்தில் கொடுக்கணும். நம்ம பொது நிதியிலிருந்து கட்டிக்கிறலாம், அவர் அந்த நிதி மாற்ற சொல்லுங்க. எல்லாமே அவங்களே எல்லாம் வீடியோவே எல்லாம் செஞ்சு கோயில் பாப்பா குடியில் எல்லாம் பூமி பூஜை எல்லாம் போட்ட பிறகு அதை மாற்ற சொல்ற.